கரிகால சோழனின் கதை சங்க காலத்தின் ஒரு வீரமும் புகழும் நிறைந்த சோழ மன்னனின் கதை. இவரை பற்றி சங்க இலக்கியங்களான பட்டினப்பாலை, பொருநராற்றுப்படை போன்ற நூல்கள் விரிவாக பேசுகின்றன. கரிகாலன் பெயர் வந்த கதை. கரிகாலனின் இயற்பெயர் திருமாவளவன். ஆனால் அவருக்கு கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு சுவையான கதை உண்டு. இளமை பருவத்தில் அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக எதிரிகளால் ஒரு தீவிபத்தில் சிக்க வைக்கப்பட்டார். அதில் அவர் கால்கள் கருகி போயின. அதனால்தான் கரிகாலன் கருகிய காலை உடையவன் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. மற்றொரு விளக்கம், கரிய காலன் என்றால் எதிரிகளின் யானைகளுக்கு யமனாக இருந்தவன் என்றும் கூறுவார்கள். சிறையிலிருந்து அரியணை ஏறுதல். இளம் வயதிலேயே கரிகாலனுக்கு அரியணை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தந்தையான இளஞ்சேட்சென்னி இறந்த பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைவாசம் அவருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஒரு புலிக்குட்டி கூண்டுக்குள் வளர்ந்து பலம் பெறுவது போல கரிகாலனும் சிறையில் இருந்தபடியே தனது திறமைகளையும் எதிர்கால திட்டங்களையும் வளர்த்து கொண்டார். ஒருமுறை ஒரு பட்டத்து யானை உண்மையான வாரிசை கண்டுபிடிக்க அனுப்பப்பட்டபோது அது கரிகாலனை அடையாளம் கண்டு தன்மேல் அமர்த்தி அரியணைக்கு அழைத்து வந்தது. வெண்ணிப்போர். கரிகாலனின் ஆட்சியில் நடந்த மிக முக்கியமான போர் வெண்ணிப்போர். இந்த போரில் சேர மன்னனான பெருஞ்சேரலாதன் மற்றும் பாண்டிய மன்னன் உட்பட ஒரு பெரிய கூட்டணியை அவர் எதிர்த்து போரிட்டார். போரில் கரிகாலனின் வீரம் அபாரமாக இருந்தது. போரில் முதுகில் புண்பட்ட சேர மன்னன் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்று புறநானூற்று புலவரான வெண்ணிக்குயத்தியார் கூறுகிறார். இந்த போர் கரிகாலனை தமிழகத்தின் மூவேந்தர்களுக்கும் தலைவனாக நிலைநிறுத்தியது. கல்லணை கட்டிய கதை. கரிகாலனின் புகழுக்கு மற்றுமொரு முக்கிய காரணம் அவர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டிய கல்லணை. காவிரி ஆறு தனது பாதையை மாற்றி அதன் நீர்பிடிப்பு பகுதிகள் வறண்டு போவதை தடுக்கவும் விவசாயத்திற்கு நீர் கிடைக்கச் செய்யவும் கரிகாலன் இந்த மாபெரும் அணையை கட்டினான். பழங்கால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காவிரி ஆற்றின் நீர் ஓட்டத்தின் வேகத்தை குறைக்க பெரிய பாறைகளை ஆற்றில் போட்டு அதன் மீது களிமண் கொண்டு ஒரு அணை கட்டப்பட்டது. இன்றும் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு பொறியியல் சாதனையாக கல்லணை திகழ்கிறது. இந்த அணை பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு இன்றும் நீர் பாய்ச்சுகிறது. வடநாட்டு பயணம். கரிகாலன் இமயமலை வரை படையெடுத்துச் சென்று அங்கு தனது சோழர் கொடியான புலிக்கொடியை நாட்டி தனது புகழை நிலைநாட்டினார் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இந்த பயணத்தில் அவர் வச்சிரம், மகதம், அவந்தி போன்ற பல வடநாட்டு மன்னர்களை வென்றதாகவும் கூறப்படுகிறது. கரிகால சோழன் தனது வீரத்தாலும் அரசியல் அறிவாலும் பொறியியல் திறமையாலும் சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் அமைத்த ஒரு மாபெரும் மன்னர். அவரது கதை தமிழர்களின் வரலாற்றில் ஒரு பொன்னான அத்தியாயமாக போற்றப்படுகிறது.